என் செல்ல குழந்தையே, நீ மறந்து விட்டாயா? இந்த வராகி உனக்கு குறித்து கொடுத்த அந்த நாள் வந்துவிட்டது என்பதனை நீ மறந்து விட்டாயா? ஏற்கனவே உனக்கு உன் தாயானவள் சொல்லி இருக்கின்றேன், உன் வாழ்க்கையில் நம்ப முடியாத ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது இந்த நாளில் என்று. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக கணித்து தரும் இந்த தாய்க்கு தெரியாதா நான் குறித்து கொடுத்த நாள் எதுவென்று? உனக்கு எப்பொழுது நல்லது நடக்கும் என்பது நான் அறியாத ஒன்றா? என் குழந்தையே, நான் ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்லிவிட்ட பிறகு அந்த விஷயத்திலிருந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இனி உனக்கே என்று நான் நடத்தும் இந்த விஷயங்கள் அத்தனையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் செய்வாயல்லவா? வராகி என்ற வார்த்தைகளை நீ எப்பொழுது மனதில் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது தெய்வம் உனக்கு நடத்துவது எல்லாமும் சரியாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி தரப்படும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கின்ற வேளையில் என் பிள்ளை இனி எதையும் யோசித்து நீ வருந்தாமல் உன்னோடு நான் இருப்பதை புரிந்து கொண்டு நீ பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த தெய்வம் என்றும் உனக்காக நின்று பேசும். உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் நான் எங்கிருந்தாலும் ஓடோடி வருவேன். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் என்றால் அதை என்னவென்று கேட்க நான் இருப்பேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாதல்லவா? எந்த நேரத்திலும் இனி நடக்கும் எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க நீ தயாராகிவிட வேண்டும். இந்த வராகி உனக்காக என்னவெல்லாமும் நடத்த யோசிக்கிறேன் என்பதனை உணர்ந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டும். நல்ல மனநிலையோடு எதையும் என் பிள்ளை நீ எதிர்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த காலகட்டத்தையும் நினைத்து இனி எப்பொழுதும் நீ வருந்தி கொண்டிருப்பதை எல்லாமும் தவிர்த்துவிடு. இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு இனி கொடுக்கும் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். சர்வசாதாரணமாக வெல்லாமும் நான் எதையும் உனக்கு சொல்லித் தருவதில்லை. வராகி உன்னிடத்தில் பேச விருப்பப்பட்டு நான் வருகிறேன் என்றால் அதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நிலையிலும் நமக்காக நம் தாய் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, வாழ்க்கையில் எந்த குறிக்கோளும் பெரியது கிடையாது. ஏன் தெரியுமா? பயமற்றவர்கள் மட்டும்தான் அந்த குறிக்கோளை அடைய முடியும். நாம் நினைத்தது போல எல்லாமும் நமக்கு சரியாக நடக்கும் என்ற பய உணர்வு இல்லாமல் நாம் நம்பிக்கையோடு முன்னேறி செல்ல வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்து விட்டது என்று நீ எண்ணாமல் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ சரியாக இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகிவிடு. வாழ்க்கையில் சவால்கள் இல்லை என்றால் உண்மையான வளர்ச்சி இங்கு இல்லை என்பதுதான் உண்மை. எப்பொழுதும் போல என் குழந்தையை தேடி நான் வந்திருக்கிறேன் என்றால் இன்று நான் சொல்லும் விஷயங்களில் ஏதாவது ஒரு மாற்றம் தெரிகிறதா என்றுதானே நீ என்னை சோதித்து பார்ப்பாய். அம்மா தினமும் தான் பேசுகிறாள், அப்படி என்ன மாற்றம் வருகிறது என்றுதானே என் பிள்ளை நீ சிந்திப்பாய். உனக்கு எல்லா மாற்றத்தையும் நான் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதை விட உனக்குள் தோன்றுகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நான் புரிந்து கொள்ள நினைக்கிறேன். எந்த நேரத்தில் நீ எப்படிப்பட்ட விஷயங்களோடு மாறுவாய், எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட விஷயங்களை நீ உனக்குள் கொண்டு வருவாய் என்று சொல்லித்தான் நான் யோசித்து கொண்டிருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையை, அடுத்தவரிடம் நீ உரிமை எடுக்கும்போது அதற்கு அவர் முதலில் தயாராக இருக்கிறாரா என்பதனை யோசித்தே ஒரு கணம் நீ முடிவெடுக்க வேண்டும். அனுமதியின்றி எடுக்கக்கூடிய உரிமைகள் அர்த்தமற்ற வருத்தங்களை நிச்சயமாக உனக்கு கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே உலகத்தின் மிகப்பெரிய வழி என்ன தெரியுமா? ஒருவரிடம் இதை செய்யாதே, எனக்கு கஷ்டமாக உள்ளது என்று கூறுவதுதான். அப்படி கூறிய பிறகும் கூட அந்த நபர் மீண்டும் அதையே செய்கிறார் என்றால் அதைவிட மிகப்பெரிய வழி வேறு என்ன இருக்க முடியும்? என் குழந்தையே, நீ சொல்வதை அவர் மீண்டும் மீண்டும் செய்கிறார் என்றால் நிச்சயமாக உன்னை பற்றிய எந்த ஒரு விஷயங்களிலும் அவர்களுக்கு கவனம் இல்லை என்றுதானே அர்த்தம். நீ என்னவாக மாறினாலும் அதை பற்றி அவர்களுக்கு எந்த வகையிலும் குழப்பம் இல்லை என்றுதானே அர்த்தம். ஆனால் இவர்களுக்காக நீ குழம்புகிறாய், வருத்தப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய், வாழ்க்கையை தொலைக்கிறாய். உன்னை புரியாத இடத்தில் நீ இவர்களுக்கு விளக்கம் சொல்லவும் இனி எப்பொழுதும் நேரத்தை ஒதுக்கி கொண்டிருக்காதே. அவர்களின் புரிதல் என்னவோ அதுவாகவே இருக்கட்டும் என்று சொல்லி விட்டுவிடு.
என் குழந்தையே, எல்லா இடங்களிலும் சொல்லப்படக்கூடிய விளக்கம் அர்த்தமற்றதுதான். உண்மையான உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே இதை நீ சொல்லியிருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, மனிதத்தன்மை என்பது வானத்தில் இருந்து குதிப்பது கிடையாது. சக மனிதனை மனிதனாக மதிக்கும் அந்த ஒற்றை நொடியில் ஒரு மனதிற்குள் பிறப்பதுதான் அந்த மனிதம். மனிதநேயம் இங்கு பலரிடமும் இல்லை. ஆனால் எல்லோரையும் இந்த தாயால் குறை சொல்லிவிட முடியாது. பல பிள்ளைகள் மிகுந்த மனித தன்மையோடு நடந்து கொள்கிறார்கள். இன்னொருவருக்கு உதவி செய்ய போய் அதனால் கஷ்டப்பட்ட பிள்ளைகளும் இங்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். இதையெல்லாமும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் சரியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எப்பொழுதுமே ஒருவரிடத்தில் ஒரு விஷயத்தை புரிய வைக்கும் முயற்சியில் தோற்று போகிறாய் என்றால் தவறு உன் பக்கம் அல்ல, எதிரில் இருப்பவர் இதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது என்ற மன வலிமையோடுதான் உன்னோடு பேச வந்திருக்கிறார்கள் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. என் குழந்தையே, எல்லோருடைய வழிகளையும் இன்னொருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அர்த்தம் கிடையாது. எல்லோருக்கும் வலிக்கும் என்பதனை இங்கு ஒவ்வொருவரும் உணர்ந்தாலே போதும். நிச்சயமாக மற்றவர்களை காயப்படுத்த ஒருபோதும் தோன்றாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னோடு நான் இருக்கும் என்பதனை தெரிந்து கொண்டால் இனி உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்வாய் அல்லவா? இனி நடக்கும் நன்மைகளை உணர்ந்து நீ உனக்காக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதுமே நான் உனக்கு சொல்வது என்ன தெரியுமா? தெய்வம் எழுதாமல் இங்கு எதுவும் நடக்காது. இறைவனை நாடாமல் இங்கு எதுவும் உனக்கு கிடைக்காது. முயற்சியை நீ செய்துவிட்டால் முடிவை தெய்வம் கொடுத்துவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, எது நடந்தாலும் ஆத்திரத்தில் அதிகாரமாக பேசக்கூடிய வார்த்தைகள் நாளை உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக வந்து நிற்கும் என்பதனை மறக்கக்கூடாது. ஆத்திரத்தில் 1000 வார்த்தைகளை பேசுபவர்கள்தான் அன்பாக ஒரு வார்த்தை பேசிவிட்டால் சட்டென்று கரைந்து விடுவார்கள். எப்பொழுதும் உனக்கு வேண்டியவர்கள் இது போன்ற ஒரு சூழ்நிலையில் கோபத்தில் பேசுகிறார்கள் என்றால் அவர்களின் கோபத்தை பார்க்காமல் அவர்களினுடைய அன்பின் ஆழத்தை நீ பார்க்க வேண்டும். அதை மட்டும் நீ சரியாக பார்த்துவிட்டால் இங்கு பிரச்சனைகளே இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, அதை எல்லோரிடமும் நாம் எதிர்பார்க்கவும் முடியாது. எல்லோருக்கும் அது போன்ற நியாயத்தை நாம் கொடுக்கவும் முடியாது. உண்மையாகவே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் தெரிந்து கொள்ளும் இந்த நேரத்தில் என் பிள்ளை, எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்வில் தொடர்ச்சியாக தோல்விகளையும் துரோகங்களையும் அதிகமாக சந்திக்கிறாய் என்றால் தெய்வம் உன்னை அதிகமாக பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது அர்த்தம். உன் வாழ்க்கையை வசந்தமாக்கி கொண்டிருக்கிறது தெய்வம் என்ற அர்த்தம். என் பிள்ளையே, சுட்டால்தான் தங்கம் ஜொலிக்கும், அதுபோல அடிபட்டால்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கு நிச்சயமாக நல்ல தெளிவு பிறக்கும் என்பதனையும் மறக்காதே. அன்பை தேடுபவனுக்குத்தான் அலட்சியம் கிடைக்கும். அதனை காலில் போட்டு மிதிப்பவனுக்குத்தான் அடிமை போல ஒரு இதயம் அமைந்துவிடும். இதுதான் உலகம். உண்மையை சொன்னால் நிச்சயமாக எல்லா நிலையிலும் அது கசக்கத்தான் செய்யும். உனக்கான நேரத்தை என்னவென்று உணர்ந்து நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மதிப்பை கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த இடத்திலும் எதையும் தாண்டி உன்னால் வாழ முடியும் என்பதனை நீ நம்பு. என் பிள்ளையே, சரியான ஒன்றை தெளிவோடு புரிந்து கொண்டு நீ மனமகிழ்ச்சியோடு வாழத்தான் வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. தயவு செய்து உன்னிடம் நியாயமே இருந்தாலும் யாரிடத்திலும் கோபப்படாதே. ஏனென்றால் துரோகிகள் அனைவரும் உன்னை கோபப்படுத்தி அதில் உன்னை பலவீனப்படுத்தி அவர்கள் நல்லவர்கள் போல காட்டிக்கொள்ளத்தான் இது போன்ற சூழ்ச்சிகளை எல்லாமும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். உனக்கான நேரம் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் இதையெல்லாமும் எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறந்து விடாதே.
என் குழந்தையே, இந்த மனிதர்கள் மிகவும் சுயநலமானவர்கள். ஏன் உன்னையும் சேர்த்துத்தான் நான் சொல்கின்றேன். ஏன் தெரியுமா? ஒருவரை நேசித்தால் அவர்களிடத்தில் 1000 பிழைகள் இருந்தாலும் அதை கண்டுகொள்ள மாட்டார்கள். அதே நேரம் ஒருவர் வெறுத்து விட்டால் அவர்களிடம் இருக்கும் நல்லதை ஒருபோதும் பார்க்க மாட்டார்கள். எப்பொழுதும் அவர்களிடம் குற்றங்களையும் குறைகளையும் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நன்மதிப்பும் உன்னை தேடி வரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அமைதியாக இரு. இங்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது. தனியாக இரு. யாரும் கடைசியாக உன்னோடு இருக்கப் போவது கிடையாது. யாருமே கவலைப்பட மாட்டார்கள். அதனால் உன்னுடைய சோகத்தை மற்றவர்களிடம் வெளிப்படுத்தாதே. உன்னை நேரத்திற்கு எப்பொழுது முக்கியத்துவம் கொடுக்க நான் சொல்லி இருக்கின்றேன். ஏனென்றால் கடந்து போன நேரம் மீண்டும் ஒருபோதும் திரும்ப வராது என்பதனால்தான். தனிப்பட்டவராக இருக்க பழகு. உன்னில் எது சிறந்ததோ அதை யாருமே விரும்ப மாட்டார்கள். நீ நல்லபடியாக இருந்தால் அதை யாரும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள் என்பதனை முதலில் புரிந்து கொள். உனக்கான நல்ல நேரத்தை எதிர்கொள்ளும் இந்த வாழ்க்கையை நினைத்து எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இரு. உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் நீ கவனமாக இரு. உன்னை சூழ்ந்து நின்று நான் உருவாக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் எப்பொழுதும் என் பிள்ளை தெளிவோடு இரு. நல்லது நடக்க என்றும் என்றென்றும் நான் உனக்கு உறுதுணையாக வருவதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளையே, ஒரே ஒரு பேராசை எல்லா பிள்ளைகளுக்கும் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? உறக்கத்திலேயே உறங்கிவிட வேண்டும், மீண்டும் எழாதவாறு என்பதுதான். அதாவது உறக்கத்திலேயே வாழ்க்கை முடிந்துவிட வேண்டும். எந்த கஷ்டத்தையும் நமக்கு இந்த வாழ்க்கை நமக்கான இறப்பில் கொடுத்துவிடக் கூடாது என்பது இங்கு ஒவ்வொருவரினுடைய எண்ணமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரத்தையும் இந்த சூழ்நிலையையும் நீ புரிந்து கொண்டு ஒவ்வொன்றையும் யோசிக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஒரு இலையை எப்படியெல்லாம் பேசுகிறார்கள் தெரியுமா? நேற்று வரை அதன் பெயர் இலையாக இருக்கும். அது உதிர்ந்த பிறகு இன்று சருகாக மாறும். சிலருக்கு அது குப்பையாக தோன்றும். அவ்வளவுதான் இந்த மனிதர்களும். தேவைப்படும் பொழுது இலையாக நினைப்பார்கள். தேவை முடிந்த பிறகு குப்பையாக உன்னை மாற்றிவிடுவார்கள் என்பதுதான் உண்மை. தனக்கு தேவை என்றால் மட்டும் தரையிறங்கும் கழுகை போல எப்பொழுதும் இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் இறங்கி போனால் உன்னை இலக்காரமாக இவர்கள் நினைத்து விடுவார்கள். எல்லாவற்றிற்கும் இறங்கி சென்று நீ பேச தொடங்கினால் உன்னை இவர்கள் ஏளனமாக மாற்றிவிடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் உன்னோடு துணை இருக்கும் இந்த தெய்வம் உனக்கு எந்த நாளிலும் நிச்சயமான ஒன்றை நடத்தும் என்பதனை புரிந்து கொள். எதிர்பாராத விஷயங்களை எல்லாமும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். வராகி என்ற தெய்வம் உன்னோடு இருந்து உன்னை காக்கும்படி நான் என்றும் என்றென்றும் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்லதையே நான் உனக்கு சொல்லும் இந்த காலம் முழுக்க இனி உனக்காகவே வரக்கூடிய இந்த நேரங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை என்ற ஒன்றை உணரும்போது இனி எந்த நிலையையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றிலும் முன்னின்று ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் இனி எதையும் யோசித்து நீ வருத்தம் கொள்ள வேண்டாம். உன்னோடு இந்த தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாகவே உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள். தெய்வம் இருக்கும் இடம் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்கும் இடம் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாமல் இனி என் பிள்ளை எதையுமே யோசித்து நீ வருந்திக் கொண்டிருக்க வேண்டாம். எதையுமே நினைத்து நீ பதறிக்கொண்டிருக்க வேண்டாம். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலகட்டங்கள் எல்லாமும் இனி உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் மனமுடைந்து விட மாட்டாய். என் பிள்ளையின் வாழ்க்கையில் எந்நாளும் நல்லது நடப்பதை நீ நிச்சயமாக வெளிப்படுத்தி கொண்டே இருப்பாய் அல்லவா? நாளைய விடியல் உன் தாயானவள் உன் வீட்டிற்கு வரக்கூடிய நேரம்.
பஞ்சமி திதியில் இந்த வராகி உன் இல்லத்தில் இருந்து உன்னோடு பேச வேண்டிய நேரம். நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நான் உனக்கென உணர்த்த வேண்டிய நேரம். எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கும் என்ற ஒரு நல்லதொரு தெளிவை உனக்கு கொடுக்கும் இந்த நேரம். இனி எதற்கும் நீ கலங்காமல் நின்று கொண்டே இரு. எந்த இடத்திலும் உனக்கான வாய்ப்புகளை பெறுவதற்கு நீ தயாராக இரு. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டு, உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்களை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டு பேரானந்தம் கொண்டு வாழ கற்றுக்கொண்டால் அது போதும். நல்ல நேரத்தில் இந்த வராகி உன்னை சுற்றியிருந்து உனக்கு உருவாக்கி கொடுக்கும் இது போன்ற விஷயங்களை நீ எந்த நாளும் தொலைத்து விடாதே. நல்லது வேண்டி நான் இனி உனக்காக வருகின்ற இந்த நாட்களில் எல்லாமும் நீ எதையும் புரிந்து கொண்டால் அது போதும். சரியான புரிதலுக்குள் நான் உன்னை கொண்டு வந்து சேர்ப்பேன். தெளிவான விஷயங்களை உன் வாழ்க்கைக்கென்று நான் உணர்த்தி கொடுப்பேன் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். காலத்தின் கட்டாயம் இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ளத்தான் போகிறாய். எந்த நிலையிலும் உனக்குள் நல்ல மாற்றங்களை தந்து நீ வாழச் சொல்லும் இந்த நேரம் முழுக்க இனி எப்பொழுதுமே உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் என்பதனை முதலில் புரிந்து நடந்து கொள். எதையும் யோசித்து இனிமேல் எதற்காகவும் கலங்கி நிற்காமல் என் பிள்ளை கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள். எந்த நாளிலும் என் பிள்ளையினுடைய எண்ணங்களை எல்லாமும் நாம் தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு எப்பொழுதும் போல பல நல்ல விஷயங்கள் நடப்பதை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய். எந்த நாளிலும் உனக்குள் நல்ல மாற்றங்கள் வருவதை நிச்சயமாக நீ புரிந்து நடந்து கொள்வாய் என்பதுதான் உண்மை. தேவையில்லாமல் இனி எதற்கும் நீ வருத்தம் கொண்டு நிற்க வேண்டாம். வருவது வரட்டும், போவது போவட்டும் என்று சொல்லி விட்டுவிடு. உனக்காக நான் கொடுக்கும் இது போன்ற விஷயங்களில் இனி உனக்கான நல்லதொரு நிலையை நீ புரிந்து கொண்டு வாழ்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையும் நான் உனக்கென்று சொல்லித் தருவதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாளை இந்த வராகி உன் வீட்டிற்குள் வந்து நிற்பதோடு எதையும் நிறுத்திவிடப் போவதில்லை. நான் செய்யக்கூடிய பல நன்மைகளை நீ நிச்சயமாக கண்கூடாக தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய். உனக்கு நான் நடத்தக்கூடிய இந்த விஷயங்களை நீ சரியாக ஏற்றுக்கொள்ளத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி நடப்பது எல்லாமும் எந்த நிலையிலும் உனக்கு நன்மதிப்பை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ ஏற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் அல்லவா? எந்த நிலையையும் நாம் உருவாக்கி கொள்ளும் இந்த நேரம் இனி நமக்கு கொடுக்கும் ஒவ்வொரு நிலையிலும் நீ வாழ்ந்து காட்டினாலே அது போதும். வராகி என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும் இந்த நாட்களில் இனி உனக்கென்று நான் எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களிலும் நீ மேன்மையடைந்து விடுவாய் என்பதனை மறக்காதே. நான் உன்னோடு நின்று உனக்காக வருகின்ற அத்தனை விஷயங்களிலும் நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை முதலில் புரிந்து கொண்டால் அது போதும். சரியது தவறியது என்று யோசிக்க நேரமில்லை. நீ என்ன நினைத்தாலும் அதை நான் உனக்கு முன்னின்று நடத்துவேன். ஆனால் அதை சரி தவறு என்பதனை நான் அறிவேன். நீ வருத்தம் கொள்ளாதே. அம்மா ஒவ்வொன்றையும் தெரிந்து புரிந்துதான் உனக்கு நடத்துகிறேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை எண்ணி கலங்காமல் இரு. நடப்பதை நல்லபடியாக உனக்கு நான் நடத்தி கொடுக்க எப்பொழுதும் முன் வந்து நிற்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் தாயினுடைய அரவணைப்பு உனக்கு இந்த வாழ்க்கையில் எடுத்துச் சொல்லும் அத்தனை விஷயங்களையும் உனக்கே என்று முன்னிறுத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ ஏற்றுக்கொள்வாய் அல்லவா? நம்பிக்கை ஒன்றே போதும். இனி எந்த நாளும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நம்பிக்கையோடு இருந்தால் வாழ்க்கை தருகின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. என்ன தேவை இருக்கிறது, எப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு தேவை இருக்கிறது என்பதனை எல்லாமும் சிந்தித்து எப்பொழுதும் போல என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தனக்கான ஒன்றை பெற்றுவிட நீ தயாராக இருந்துவிடு. அது இனி உன்னை எப்பொழுதும் சரியான புரிதலோடு வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. நல்லதையே நடக்க, நல்ல விஷயங்களையே உனக்கு கொடுக்க எப்பொழுதும் இந்த வராகி உனக்கு துணை இருப்பாள் என்பதனை ஏற்றுக்கொண்டு நீ வாழ பழகு.
நம்பிக்கை என்பது எப்பொழுதும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை தந்து விடுகிறது என்பதனையும் நீ தெரிந்து கொண்டால் அது போதும். காரணமில்லாமல் எதுவும் இங்கு நடப்பதும் இல்லை. காரணமில்லாமல் எந்த விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாறப்போவதும் இல்லை. அதனால் என்றும் என் பிள்ளை நல்லபடியாக நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.